குமாரனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் புனித அல்போன்சு மரிய கிளிகோரி 1000 மறை வல்லுநருடைய திருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் திருச்சபைக்காக பல நன்மைகளை புரிந்தவர், திருச்சபைக்காகவே உழைத்தவராக, மக்கள் நலனுக்காக பாடுபட்டவராக இந்த ஆயர் கருதுகின்றார். பல இடங்களில் அவருடைய வாழ்வினூடாக பல புதுமைகளையும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த ஒரு புதிய புனிதரை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். எனவே இவருடாக நாங்கள் மன்றாடும் எங்களுடைய தேவைகளுக்காக, வேண்டுதலுக்காக இன்றைய நாளிலே இவருடைய ஆசீரை கேட்டு இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்கள் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்கள் அவர்களுக்காக இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நட்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்சு மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். குயவன் கையிலுள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 முதல் 6 நிறைவு பெற. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146, இறைவசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக 5a. உங்கள் பல்லவியாக: இறைவனை தாம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர்.
இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கு அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்று நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தாம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை நிறைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 திருவசங்கள் 47 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களை வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூரத்திலிருந்து புரிந்தவற்றை புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணர்வர். வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடிந்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித லிகோரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு மறை வல்லுநராகவும் திருச்சபையில் ஒரு நல்ல ஆயராகவும் இருக்கின்றார். இவரோடாக பல
புதிய முறைகளில் திருச்சபையை வழிநடத்த அவர் பல விடயங்களை செய்ததை நாங்கள் பார்க்கலாம். அத்தோடு சேர்ந்து இவருடாக பல நன்மைகளை பெற்றுக்கொண்டது திருச்சபை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் வாசகத்துக்கு நாங்கள் காது கொடுத்தால் இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். அதாவது இந்த குயவனுடைய வேலையெல்லாம் அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த களிமண்ணை அழகான ஒரு பாத்திரமாகவோ ஏதோ ஒன்றாக அவன் மாற்றுவான். அது அவனுடைய சிந்தனையில் எது எழுகின்றதோ அதைத்தான் அவன் செய்வான். எனவே கடவுளும் சொல்லுகின்றார், நீங்கள் என் கையில் இருக்கும் களிமண்களை போன்றவர்கள். எனவே நீங்கள் யாரெல்லாம் நான் அனுப்புகிறேன் அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எனக்குரியவர்கள், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். எனவே கடவுளை விட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கையில் எப்படி களிமண்ணாக இருக்கின்றோமோ அதை அவர் என்ன மாதிரி உருவாக்க விரும்புகின்றாரோ அப்படி உருவாக்குகின்றார் எங்களை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி நாங்கள் பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், விண்ணரசை எதற்கு நான் ஒப்பிடுவேன், என்ன மாதிரியான ஒன்றுக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார், அந்த வலைக்கு ஒப்பிடுகின்றார். அதாவது வலையை வீசும்போது கடலில் வீசி அதில் 1-2 மீன்கள் பிடிபடாது, எல்லா மீன்களும் வாரிக்கொண்டு தான் வரும். எல்லா மீன்கள் இருக்குமோ அதில் எல்லா மீன்களையும் என்ன செய்வார், கரைக்கு கொண்டு வந்து அதில் நல்ல மீன்களை நல்ல இடத்துல சேர்த்து வைப்பார். அதுக்கு தேவையான எங்களுக்கு தேவையில்லாத சாப்பிட முடியாத அதில் இருக்க அசிங்கமான மீன்களை எல்லாம் எடுத்து வீசுவார்கள். இல்லாவிட்டால் அதை என்ன செய்வார்கள், எடுத்து அதை கொண்டே தீச்சூளையில் போட்டு தள்ளுவர். அப்படித்தான் இங்கே இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார். நல்லவர்களும் கெட்டவர்களும் எப்படி பிரிக்கப்படுவர். கடைசி காலத்தில் வரும்போது, விண்ணரசுக்குள் நுழையும் போது கடவுள் நிறைய டைம் கொடுப்பார், எல்லாருக்கும் காலம் தாழ்த்துவார், ஆனால் கைவிட மாட்டார். இதில் முக்கியமாக எங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நாங்கள் கெட்டவர்களோடு தான் வாழ வேண்டும் என்ற நிமித்தமும் இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழும்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் தான் சேர்ந்து வாழுகின்றார்கள். ஆனால் இவர்களை எங்கே பிரிக்கின்றார்கள் என்றால், நாங்கள் விண்ணுலகத்துக்கு போகிற வழியில் விண்ணரசுக்குள்ளே நாங்கள் நுழைய முன்பு ஆண்டவர் பிரித்து அவைகளை கொண்டு போய் அந்த கெட்டவர்கள் என்று சொல்லுவர்களை தூக்கி தீச்சூளையில் போடுவார், அது நரகத்துக்குள்ளே போடுவார். நல்லவர்கள் மட்டும்தான் கடவுளிடம் போவார்கள். எனவே இதை அழகாக பல வடிவங்களை எடுத்து காட்டுகின்றார், பல உவமைகளூடாக. நல்ல கதிர்களும் கெட்ட கதிர்களும் கலைகளை பற்றி எடுத்து காட்டுகிறார். எனவே இயேசு எங்களுக்கு சொல்ல வருகின்றார், கடவுள் என்ன செய்கின்றார், எல்லாவற்றிலும் காலம் தாழ்த்துகின்றார், அவர்களையும் வளர விடுகின்றார். அவர்கள் கூட மனம் மாற முடியும், அவர்கள் வாழ்வை கூட கடவுளையோடு வந்து சேரலாம். அந்த தீய விஷயங்களின், தீய பழக்க வழக்கங்கள், தீய கெட்ட எண்ணங்களிலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கடவுளை கேட்கலாம். கடவுளை, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லும்போது கடவுள் கைவிடுவதில்லை, அவர்களையும் அழைத்து நிற்கின்றார். எனவே தீயவர்களுக்கு கடைசி மட்டுக்கும் நிறைய இடங்கள் ஆண்டவர் அவர்களை விட்டு கொண்டே இருக்கின்றார். காலம் தாழ்த்து நாங்கள் கேட்குறோமே, ஏன் இவர்களுக்கு தண்டனை இல்லையா கடவுளை, இப்படி செய்பவர்கள் ஏன் இந்த உலகத்தில் வாழுகின்றார், இப்படி கொடுமையானவர்கள் ஏன் இவர்களுக்கு தண்டனையே கிடைக்குதில்லை? நாங்கள் கேட்குற கேள்விகளில் இது உண்டு. பல இடங்களில் நான் கேட்கிறேன், இப்படியான தீமை செய்பவர்கள் இந்த உலகத்தில் ஏன் இருக்கின்றார்கள் என்று கேட்கும்போது கடவுள் அவர்களையும் வாழ விடுகின்றார். கடவுள் நல்லவர்களுக்கு மேலும் தீயவர்களுக்கு மேலும் மழையை பொழிகின்றார். பார்த்து போட்டு அவர் சொல்கிறதில்ல, அந்த கெட்டவன் மேலே மழையை பொழியக்கூடாது என்று. ஆனால் கடவுள் எல்லாத்தையும் செய்து முடிக்கின்றார். ஆனால் காலம் தாழ்த்தி பார்க்கின்றார். இந்த மனம், கல் நெஞ்ச மனம் கூட மாறாதா? அதைத்தான் சொல்கிறார், குயவன் கையில் இருக்கும் களிமண்கள் அவர் எப்படி உருவாக்கப் போகின்றாரோ தெரியாது எங்களை. ஆனால் நாங்கள் கடவுளின் பின்னால் போகும்போது, கடவுளை நாங்கள் அடிபணியும் போது, கடவுளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்கள் வாழ்வை ஆண்டவர் விண்ணரசுக்குள்ளே சேர்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் ஆண்டவரை நம்பிய மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்வில் நாங்கள் கடவுள் பக்கம் இழுத்து கொண்டு நாங்கள் போகிறதுக்கு பார்க்கணும், என்னோடு சேர்ந்து மற்றவர்களையும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனவே இன்றைய நாளில் அழகான விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆண்டவர். நாங்களும் நேர்மையுள்ளவர்களாக வாழ,
ஆனவற்றை மட்டும் செய்ய, அதன் மூலம் நாங்கள் விண்ணரசை அடையலாம் என்று ஆண்டவர் சொல்வார். எனவே இந்த வார்த்தைகளோடு நாங்கள் இன்றைய நாளைக்குள் நுழைவோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். ஆண்டவர் ஒவ்வொரு பொழுதும் எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும்படி இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடி நிற்போம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருகவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுவாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, உம்மீது தணியாத தாகம் கொண்ட புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியை நினைவு கூறும் இந்நாளில் நாம் அனைவரும் அவரின் போதனைகளை கடைப்பிடித்து எடுத்துக்காட்டான வாழ்வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நல குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். பரம்பொருளே இறைவா, உம்மையின்றி வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நீரின்றி வாழ்வேது ஐயா. உம்மை சிந்திக்கும் போது மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகின்றது. இப்போது நாங்கள் முன்வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். உமது சித்தமானால் அதுகளை நிறைவேற்றியருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நேற்பாய்து வா, நேற்பாய்து வா, கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நேற்பாய்து வா, இதை ஏற்பாய்து வா, கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும், கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும், காணிக்கையா என்னை கொணர்ந்தே நேற்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா, கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நேற்பாய்து வா, இதை ஏற்பாய்து வா, தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய், தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய், காணிக்கையா என்னை கொணர்ந்தே நேற்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா, கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நேற்பாய்து வா, இதை ஏற்பாய்து வா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றும் அதன் வழியாக தம்மையே புனித பழிப்பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்சு மரியாவுக்கு வரம் அளித்தீரே. அதனால் அவர்கள் எங்கள் இதயங்கள் தூயாவியாரால் விண்ணகத்தீயால் பற்றியறிய செய்தருளும் கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அல்போன்சு மரியலுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினைகளால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித அல்போன்சு மரியலிகோரி,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து இல்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னை தேடும் தெய்வம், நான் உன்னை தேடும் செல்வம். உனதன்பில் உளம் காணும் இன்பம், உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும். உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும். நீ என்று வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன். நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும்
கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். மண்ணுலகில் தீமூட்டவே வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே தவிர வேறு எது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புக்கு மிக்க இம்மறை பொருள்களின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்சு மரியலிகோரியை தந்துள்ளீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளும், அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.